பொதுவாக நடிப்பில் வசனங்களை மனப்பாடம் செய்து அப்படியே நடிப்பது, வசனத்தை மனப்பாடம் செய்யாமல் அந்த காட்சியில் இருக்கும் கேரக்டர் பேசுவதற்கு இணையாக நடிப்பை வெளிப்படுத்துவது அப்படின்னு நடிப்பில் பல வகை உண்டு. ஹாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் பலரும் பெரிதாக வசனங்களை மனப்பாடம் செய்யாமல் படப்பிடிப்பு தளத்தில் கேரக்டர்களை மெருகேற்றுவார்கள். இதே முறையை தான் சிவாஜி கணேசன் அவர்கள் பாசமலர் திரைப்படத்தில் கையாண்டிருப்பார். குறிப்பாக படத்தின் ஆரம்ப காட்சி மற்றும் கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த ராஜசேகர் கேரக்டராகவே சிவாஜி அவர்கள் வாழ்ந்திருப்பார். அதேபோல் பணக்காரனாக மாறியதை தொடர்ந்து மலர்ந்தும் மலராத பாடல் காட்சிகளையும் வித்தியாசமான அதே சமயம் காட்சிக்கு தேவையான நடிப்பை சிறப்பாக வழங்கி அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருப்பாரு. தன்னை சுற்றி யார் இருந்தாலும் தங்கையை மட்டுமே தனது உலகமாக நினைத்து அவளுக்காகவே வாழ்ந்து வரும் கேரக்டர் தான் ராஜசேகரன். தான் வாழ்வில் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் தன்னுடைய தங்கை ஒருவரின் நலனுக்காகவே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பதும், தங்கைக்காக தனது மனைவி மற்றும் குழந்தைகளையே தள்ளி வைக்கும் இந்த கேரக்டரை தமிழ் சினிமா இன்று வரை கண்டதில்லை. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அப்படின்னு அவளுடைய எதிர்காலம் குறித்த ஆசையை சொல்லும் அண்ணனின் வழியே பாசத்தை பாடலாக்கியிருப்பாரு கண்ணதாசன். யார் யார் அவள் யாரோ அப்படின்னு ஜெமினியையும் சாவித்திரியையும் பாடுகிற டூயட்ல அத்தனை கண்ணியம், பாடலில் அவ்வளவு இலக்கியம். இந்த திரைப்படம் வந்த பிறகு வாராயோ தோழி வாராயோ பாடலை ஒலிக்க செய்யாத கல்யாண வீடுகளே கிடையாது. படத்தின் கிளைமேக்ஸில் பார்வையை இழந்த நிலையில் கைவீசம்மா கைவீசு அப்படின்னு சிவாஜி அவர்கள் பேசுகிற வசனத்தை கேட்டு அழுது கொண்டே கைத்தட்டினார்கள் ரசிகர்கள். பாசமலர் திரைப்படத்தில் தங்கவேலு உண்ணாவிரத காட்சியில் அற்புதமாக நடிச்சிருப்பாரு. பாசமலர் திரைப்படத்தில் இடம் பிடித்த யார் யார் அவர் யாரோ அப்படின்ற அற்புதமான பாடலை பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா ஆகியோர் இணைந்து பாடியிருப்பாங்க. மென்மையான தென்றல் போல வருடும் பாடல் இது. மனதின் கஷ்டங்களையும் வேதனைகளையும் சற்று நேரம் மெல்லிசை மன்னர்களிடமும் கவியரசரிடமும் ஜெமினி கணேசன் சாவித்ரி அவர்களின் அழகான நடிப்பிடமும் கொஞ்சம் இறக்கி வைத்து இளைப்பாறலாம் போன்று அப்படின்னு தோணும். தேனிலவு பயணம் வந்த இளம் தம்பதிகள் பாடும் அற்புதமான காதல் பாடல். மென்மையான பெண்மையை புகழ்ந்து அழகான வார்த்தைகளை அடக்கி பாடல் வரிகளை உருவாக்கியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். காதலனை சந்தித்துவிட்டு நேரம் கழித்து வீட்டுக்கு வந்த ராதாவை ராஜு கடுமையான குரல்ல எத்தனை நாட்களாக இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு கேட்பாரு. ராதா நடுங்குகிறாள். கடைசியில் டிரைவிங் சரியாக கற்றுக்கொள்ளாமல் காரை எடுத்துக்கொண்டு தனியாக போகலாமா அப்படின்னு கேட்கிறாள். அந்த இடத்தில் சிவாஜி அவர்கள் சாவித்ரி 2 பேருமே சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. ராதா தோட்டத்தில் காதலனோடு பேசி கொண்டிருப்பதை வேலைக்காரன் மூலம் அறிந்து கை துப்பாக்கியுடன் வேங்கை போல் பாய்ந்து செல்வாரு ராஜு. அங்கு ராதா தன்னிடம் கொண்டிருக்கும் மாசற்ற அன்பையும் அளவற்ற நம்பிக்கையையும் அவள் வாய் மூலமாகவே அறிந்து கொள்வாள். இது ஒரு நல்ல கட்டம். பெண் பார்க்க வரனை அழைத்து வருகிறான் ராஜு. ராதா நிமிர்ந்து பார்க்காமலேயே அவனை வணங்குகிறாள். அதுக்கப்புறம் வந்தவன் தன் காதலனே அப்படின்னு அவளுக்கு தெரிகிறது. கடும் பகையையும் மறந்து ராஜு தன் தங்கை விரும்பிய வாலிபனுக்கே அவளை கொடுக்கிறார். இந்த இடம் ராதாவை மட்டுமென்ன பார்ப்பவர்கள் எல்லோரையுமே மெய் சிலிர்க்க வைக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.